ஹாய் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோன்னா, ஒரு பாட்டி புறாவுக்காக பாவப்பட்ட ஒரு கதை தான். ஒரு பாட்டி அவங்க வீட்டுக்கிட்ட ஆப்பிள் மரம் வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. டெய்லியும் பாட்டி அதுல இருந்த ஆப்பிள் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்றது பழக்கம். ஒரு நாள் பாட்டி மரத்துக்கிட்ட போய் நின்னாங்க. ஆனால் ஆப்பிள் ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்த்தாங்க. என்னடா டெய்லியும் கம்மியாயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு குடிசைக்கிட்டேயே உட்காந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. ஒரு புறா மெதுவா வந்து ஆப்பிள் எல்லாம் புடுங்கி அதோட கூடையில போட்டதை பாட்டி பார்த்தாங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் புறா திரும்பி அந்த கூடையை எடுத்துட்டு மெதுவா நடந்து வீட்டுக்கு போச்சு. பாட்டியும் பின்னாடி துரத்திட்டே போனாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா புறாக்கு நிறைய குட்டிகள் இருந்தது. அந்த குட்டிகளுக்கிட்ட அந்த ஆப்பிள் எல்லாம் கொடுத்துச்சு. அதை பார்த்து பாட்டிக்கு கோபமே வரல. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாயில்லாத ஜீவனா இருந்தாலும் தான் குழந்தைகளை காப்பாத்துதுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பாட்டி மறுநாள் புறாவை பார்த்தாங்க. புறா வரல. பயங்கரமான இடியும் மின்னலும் மழையும் வந்தது. பாட்டி வேகமா ஓடுன்னு ஓடுனாங்க. ஓடி போய் புறாவோட கூட்ட பார்த்தாங்க. பார்த்தா அதோட குஞ்சுகள்லாம் தண்ணியில போயிட்டு இருந்துச்சு. புறா எப்படியும் மேலோட குடிசை வீட்டு மேல உட்காந்துருச்சு. புறாவோட குட்டியெல்லாம் தண்ணியில போயிருச்சு. பாட்டி ரொம்ப அழுதுட்டு அந்த புறாவை கூடவே கூட்டிட்டு வந்து தான் பக்கத்திலேயே வச்சு பழங்கள்லாம் ஊட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னதான் பாட்டி புறாக்கு பழங்களை எல்லாம் ஊட்டி கொடுத்தாலும் புறா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. குட்டியை நினச்சி வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் அதுக்கும் தாய்ப்பாசம் இருக்குல்லங்க. உண்மையாகவே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக இல்லை, அந்த புறா அழுகுதற்கல்ல, அதுக்காக.